வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக இன்று தேசிய பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தினத்தை நமது திராவிட இயக்கம் நாங்கள் அனுசரிக்கிறோம். இந்த நாளில் பெண்களுடைய பாதுகாப்பு, அதாவது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி நீங்கள் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம். பெண் குழந்தைகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, என் வாழ்க்கை முழுவதும் அதாவது எல்கேஜிலேருந்து அதுங்க என்ஜினியரிங் படித்து முடிக்கிற வரலாம், டாக்டர் படித்து முடிக்கிற வரலாம், காலையில் ஒரு தகப்பனுக்கு காலையில் எழுந்து அந்த பிள்ளையை விட்டுட்டு சாயந்தரம் ஆனால் கூப்பிட்டு வர வேண்டும். இதுக்கே எங்கள் வாழ்க்கை சரியாக போச்சுன்றாங்க. ஆனால் இதை கேட்பதற்கு அந்த தகப்பன் தண்ணியே அர்ப்பணிச்சது எவ்வளோ சிறந்த ஒரு செயலாகும். ஆனால் அந்த பெண் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து அதுங்களை ஸ்கூலில் விட்டு ஸ்கூலில் கூட்டு வராங்க. இதுதான் இன்னும் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் குழந்தைங்க பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அதுங்களுடைய போக்கும் வரத்தும் ரொம்ப கவனமாக நம்ம பெற்றோர்கள் இந்த பெண்கள் இந்த பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தினத்தை தேசிய அளவில் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் இந்த பாதுகாப்பு தினம் பெற்றோர்களுக்கு தான். பெற்றோர்களை தான் அந்த பாதுகாப்பு, அந்த பெண் பிள்ளைகள் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்களாக வளர்ந்து வந்து அதுங்களை இன்னொருத்தர்கிட்ட நம்ம திருமணம் செய்து கொடுக்கும் வரையில் அதுங்களுடைய பாதுகாப்பை பெற்றோர்கள் தான் கிட்ட தான் இருக்கு. அந்த பெற்றோர்களை தான் அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும். அதுங்க காலையில் போச்சா, எங்க போனது, யார்கிட்ட பேசுறாங்க, எத்தனை மணிக்கு வராங்க, படிச்சாங்களா, அந்த பெண் பிள்ளைகளை பொத்தி 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 பாதுகாக்க வேண்டியது ஒரு தாயின் தகப்பனின் கடமையாகும். அதனால இந்த தேசிய பாதுகாப்பு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு தினத்தில் நான் கூறிக்கொள்கிறேன், நம்மளுடைய பெண் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும். நம்மளுடைய பெண் குழந்தைகள் பத்திரமா பாதுகாக்கப்பட வேண்டும் மட்டுமல்ல, மற்ற பெண் குழந்தைகளை கூட நம்ம பார்க்கும்போது அதுங்க பத்திரமா போதா வருதா அப்படின்றதையும் நம்ம என்னைக்குமே அந்த பெண் குழந்தைகளை பாதுகாப்பது மிக மிக அவசியம். ஒரு குழந்தைங்க செல்லங்கள் ஒன்றுமே அறியாத இருக்கிறாங்க. பேப்பர்ல பார்த்து படிக்கிறோம், சிறு குழந்தைகள் கிட்ட பாலியல் கொடுமை பண்றான். அவனெல்லாம் அடியோட ஒழிச்சிடணும். குழந்தைங்களுக்கு பாலியல் வன்கொடுமை, ஸ்கூல்ல வன்கொடுமை, வெளியே வன்கொடுமை, கடைக்கு போற இடத்துல வன்கொடுமை, பேசுகிற இடத்துல வன்கொடுமை, ஆட்டோல போற இடத்துல வன்கொடுமை, பஸ்ல போற இடத்துல வன்கொடுமை, இந்த எல்லா வன்கொடுமையும் மிக 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 கடுமையான தண்டனையை அந்த அந்த தேசிய அளவுல இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாதான் இந்த கொடுமைகள் நிற்க முடியும். இந்த கொடுமைகளை நாம நிறுத்த முடியும். இந்த கொடுமைகளை இந்த தேசிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினத்தன்று ஒன்றே ஒன்றுதான் நான் மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தேசிய அளவுல இந்த பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளும் அவர்களுடைய பாதுகாப்புக்கு என்ன பிரச்சனை ஏதாவது யாராவது உண்டு பண்ணினால் அவர்களுடைய தண்டனை மிக 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 கடுமையாக இருக்க வேண்டும், மிக கடுமையாக இருக்க வேண்டும். அதனால இன்னைக்கு முஸ்லிம் கண்ட்ரில பாருங்க, கத்தார் பாருங்க, துபாய் பாருங்க, யாருமே பெண் பிள்ளைகளை யாரும் போய் சீண்ட மாட்டான், கிண்டல் செய்ய மாட்டான். கிண்டல் செய்து சீண்டினால் கூட அங்க கொடுக்கிற அதே தண்டனை இங்க நடுவு சந்தில மக்கள் முன்னாடி அடிக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை, எல்லா மக்களுடைய கோரிக்கையும் கூட. ஏன்னா பெண் குழந்தைகளுக்கு தொடர்ந்து பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும், தினமும் பார்க்கணும். ஒரு கிழமை குழந்தைங்களை சீண்டி பார்க்கறது, இது எல்லாருமே மக்கள் கூட இதை பார்த்தா கூட 10 பேர் முன்னாடி அடிக்கணும். அடிச்சாதான் இந்த பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை நம்ம பாதுகாக்கப்பட முடியும். அதனால பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா தேசிய அளவுல பெரிய சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும். அதுல அந்த அந்த பிள்ளைகளை யாராவது சீண்டினால் கூட, தவறான கண்ணோட்ட பார்த்தா கூட அவங்களுக்கு தண்டனை மிக கடுமையாக இருக்க வேண்டும். அதோட அவன் முடிச்சிட்டோம். இந்த ஒருத்தர் கொடுக்கிற தண்டனை பார்த்து அடுத்த பயப்படணும். எல்லா பெண் குழந்தைகளுமே தன்னுடைய சகோதரிகளாக, தன்னுடைய பிள்ளைகளாக பாவிக்க வேண்டும். இதுதான் இந்த தேசிய பாதுகாப்பு பெண்கள் தினத்தின் பிள்ளைகளுடைய குழந்தைகள் தினத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால இந்த கடுமைகளை இந்த கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். குழந்தைகளுக்கு உண்டான என்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கடுமையான சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும். அதுதான் இந்த தேசிய
குழந்தைகள் பாதுகாப்பு தினத்தன்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.